நம்ம வீடியோவை பார்க்குற ஒரு சப்ஸ்கிரைபரோட கதையை தான் உங்ககிட்ட இன்னைக்கு நான் சொல்ல போறேன். ஓய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். கொஞ்ச நாளாக வீடியோ இல்லை, அதுக்கு மன்னிச்சிடுங்க. ஏன்னா நடுவில் எனக்கு பர்த்டே வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வெக்கேஷன் போயிருந்தேன், நிறைய விஷயம் நடந்துச்சு. டேய் சோம்பேறி சோம்பேறி தட்டுன்னு தெரியாதுங்க. தெரியாதா? வாய் வளருது இப்படி. தெரியாதா? அப்படியே சோம்பேறி தட்டி அப்படியே வீடியோ செய்யணுமா, கடுப்பாக இருக்கேன் அப்படி சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் இன்னைக்கு ஒரு பேய் கதையோட தான் வந்திருக்கேன். அதுவும் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை பார்க்குற ஒரு சப்ஸ்கிரைபரோட கதையை தான் உங்ககிட்ட இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். ஆனால் இந்த கதை எனக்கு ஒரு 5 நாள் ஆகிடுச்சு. அந்த சொன்னவங்களே கேட்டுட்டாங்க எங்கள் கதைன்னு. அந்த அளவுக்கு நான் சோம்பேறி சோத்து பானையாக படுத்து தூங்கிக்கிட்டு எழுச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லாதனால அந்த கதை அவங்க சொல்லும் போது நானும் எனக்கு சில விஷயம் புரியலன்னு சொல்லி திருப்பி அவங்கள்ட்ட கேட்டேன். அதனால் எப்படி ரியாக்ஷன் இருந்துச்சு, என்ன கதை அப்படின்னு நான் உங்ககிட்ட இன்னைக்கு சொல்ல போகிறேன். கதையை போய் எடுத்துடுறேன். எனக்கு இன்ஸ்டாவில் தான் சொன்னாங்க, உங்களுக்கும் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே இந்த பொறிச்சு விட்ட கதைலாம் சொல்லக்கூடாது, உண்மையிலே இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாவில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ நம்ம கதையை ஆரம்பிக்கலாமா? மேலே 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 போயிடணும். ஏன்னா அது கொஞ்சம் நீட்டு கதை. இவங்களோட பேரும் ஊரும் மென்ஷன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் பேரும் ஊரும் சொல்லலை. ஆனால் இந்த விஷயம் எங்கே நடந்தது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடந்த ஒரு விஷயம். ஸோ பார்க்கலாமா? ஓகே. என்னோட அம்மா அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. என் ஃபேமிலி பற்றி சொல்லணும்னா நான் அம்மா அப்பா அக்கா அண்ணன் 5 பேர். அதாவது அந்த ஆளு இந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பாய், கேர்ள் இல்லை. அவங்க அம்மா அப்பா அக்கா அண்ணன். ஓகேயா? 3rd ஸ்டாண்டர்ட் அப்போ அம்மா கதையை குழப்புறேன் இருங்க. நான் கதையை ஜோக்கா படிச்சுட்டு இருக்கேன், உங்கள்கிட்ட சொல்லாம. திருப்பி முதல்ல இருந்து. என்னோட அம்மா அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. என் ஃபேமிலி பத்தி சொல்லணும்னா நான் அம்மா அப்பா அக்கா அண்ணன் 5 பேரு. நான் கை குழந்தையா இருக்கும் போதே அப்பா இறந்துட்டாங்க. 3rd ஸ்டாண்டர்ட் அப்போ அம்மா முடியாம இருந்து இறந்துட்டாங்க. அண்ணன் ரீசண்டா ஜாண்டிஸ் இறந்துட்டாங்க. ஜாண்டிஸ் யாருக்கு தெரியாதோ, ஜாண்டிஸ்னா மஞ்சள் காமாலம். சில பேர் கேட்பீங்க, மஞ்சள் காமாலம் தான் இறப்பாங்களா அப்படின்னு. அது முன்ன சரியான ஒரு நம்மளுக்கு கோவிட்லாம் எப்படி பரவி இறந்தாங்களோ நிறைய பேர், அந்த மாதிரி அதுவும் ஒரு கொடிய ஒரு நோய் தான். சில பேருக்கு அது நல்லா ஆயிரும், சில பேருக்கு திடீர்னு இப்படி ஆயிரும். ஜாண்டிஸ் இறந்துட்டாங்க. இதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஹாரர் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. வீட்டில் நான் தூங்கிட்டு இருக்கும் போது கரெக்டாக மணி 12:45 to 1:30க்குள்ள முழிச்சிருவேன். அதாவது மிட் நைட்ல. ஒன் டே சீக்கிரமா தூங்கினால நமக்கு இந்த ப்ராப்ளம் வருதோ அப்படின்னு நினைச்சேன். அதாவது நான் இப்போ நம்ம ஒரு 9 மணி 10 மணி சீக்கிரம் தூங்கிட்டனால நம்ம ஒரு 12:45க்கு எழுந்திருக்கிறோமோ அப்படின்னு நினைச்சு அவர் என்ன பண்ணியிருக்காரு, டே பை டே கண்டினியூஸ் ஆச்சு. இது லேட்டா தூங்கலாம்னு ஒரு நாள் 10:30க்கு அப்புறம் தூங்கினேன். அப்பவும் கரெக்டா 1:10க்கு முடிச்சேன். சரி தண்ணி குடிக்கலாம்னு எந்திரிச்சு போய் தண்ணி குடிக்கும் போது இங்க வா, அதாவது அவங்க பேர் வச்சு இங்க வான்னு ஒரு சவுண்டு வந்திருக்கு. அரை தூக்கத்துல இருந்தனால அது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியல. சரின்னு வீட்டுக்கு வெளியில பாத்ரூம் சைட்ல அப்ராக்சிமேட்டா அண்ணன் சடனா பயம் வந்தனால அம்மாச்சிய கூப்பிட்டேன். அதாவது அவங்க அண்ணன் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்கள, அவங்க வீட்டுல அந்த பாத்ரூம் சைட்டு திடீர்னு இவங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போது அவங்க அண்ணன் இருந்த மாதிரி அவங்களுக்கு பயம் வந்திருக்கு நினைக்கிறேன்.
அம்மாச்சின்னா அம்மாவோட அம்மா. அவங்க தான் என்னைய பார்த்துக்கிட்டாங்க. அதாவது அவங்க அப்பா, அம்மா, அண்ணன் இழந்தக்கப்புறம் அவங்க அம்மாச்சி தான் அவங்கள பார்த்துக்கிட்டாங்க. என்ன ஆச்சுன்னு வந்து கேட்டாங்க. அங்கன்னு கை காட்டினேன். பட் அங்க எதுவுமே இல்லை. அவங்க ரொம்ப முடியாம இருந்தப்ப சரின்னு வீட்டுக்கு வெளியில பாத்ரூம் சைட்ல அதாவது அவங்க அண்ணன் அவன் ரொம்ப முடியாம இருந்தப்ப அம்மாச்சி பாத்ரூம்க்கு அவனை அங்கதான் கூட்டிட்டு போவாங்க. அதாவது அவன் முடியாம இருந்தப்ப அவங்க அம்மாச்சி தான் அவங்கள வந்துட்டு பாத்ரூம்க்கு கூட்டிட்டு போவாங்க. அப்ப நான் கேட்டேன், எனக்கு வந்து கொஞ்சம் புரியலனால நான் கேட்டேன் யார அப்படின்னு. அதுக்கு வந்து அவங்க சொன்னாங்க அண்ணாவை என்னைய அங்க கூப்பிட்ட வயசும் அதான், அதாவது அவங்க அண்ணன் வயசு அவங்களுக்கு கேட்டதா சொல்றாங்க. ஜாண்டிஸ் வந்துச்சா அவங்களான்னு நான் திருப்பி கேட்டேன். ஆமா அவங்களுக்கு தெரியுமா, வில்லேஜ் சைட்லாம் ஒருத்தவங்க மேல சாமி வரும் சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க. நான் ஆமா அப்படின்னு சொன்னேன். எனக்கு இப்படியே இன்சிடென்ட் நடந்து 1 வீக்ஸ் கண்டினியூஸ் ஆச்சு. பக்கத்து வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன்னால ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்க. அதாவது அவங்க பக்கத்து வீட்டில் ஒரு என்னது ஃபங்க்ஷன் பாருங்க. இப்படிதான் நான் ஒரு கதையை பட்டுச்சேன்னா அப்படியே மூழ்கிடுவேன். அதில் ஒரு ஃபங்க்ஷன்னால ரிலேட்டிவ்ஸ் அதெல்லாம் வந்திருந்தாங்க. நைட் 8 மணி இருக்கும். அதில் ஒரு அக்கா ஹான்னு ஒரு சவுண்டோட வெளியே வந்து சாமி ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. இதில் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சாமி விஷயமும் நிறையா இருக்கும். சில பேர் கேட்பீங்க இதெல்லாம் ஒரு உண்மையாக அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னா, ஆனால் உண்மையாலே நடந்தவங்களுக்கு அந்த வழி கண்டிப்பாக புரியும். ஸோ வந்துட்டு இதில் நிறைய கேள்வி கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை, நடந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். கொஞ்ச நேரம் அப்புறம் எல்லாரும் போயிட்டோன்னே விபூதி விடுவாங்க. அப்போ எல்லாருக்கும் விபூதி வச்சாங்க அந்த அக்கா. நான் போனப்போ மட்டும் கரெக்டா அழுந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உன்னை நினைச்சு உங்க அப்பா ரொம்ப கவலைப்படுறாரு. இன்னொன்னு சொன்னாங்க, உன்னை இப்போ காப்பாத்தி வச்சிருக்கிறது சங்கிலி கருப்பர் தான்னு. சங்கிலி கருப்புன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது அது ஒரு சாமி. அவர் வந்துட்டு எப்படி சொல்றது, எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. ஒரு காவல் தெய்வமா அவங்கள வைப்பாங்க. அதுவும் ஒரு சாமி தான். அப்புறம் சொன்னாங்க, கொஞ்ச நாளுக்கு நீ இங்க இருக்க வேணான்னு. சரின்னு அம்மாச்சி என்னைய சித்தி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அங்கேயும் ஒரு இன்சிடென்ட் சித்தப்பாக்கு நடந்துச்சு. இதெல்லாம் நடந்தது இயர் 2019. அங்க போன அப்புறம் எனக்கு இந்த அன்டைம்ல முழிக்கிறது இந்த இஷ்யூ இல்லை. ஒரு நாள் அப்படிதான் சித்தப்பா ஐயோன்னு பயந்து கத்துனாரு. எல்லாரும் முழிச்சிட்டோம். சித்தி என்னாச்சுன்னு கேட்கும் போது சித்தப்பா பாத்ரூம் போறதுக்காக கதவை ஓபன் பண்ணப்ப அங்க என்னோட அப்பா நின்றுக்காரு. அதை பார்த்து பயந்து கத்திருக்காரு. எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, என்னாலதான் இந்த ப்ராப்ளம் வருதுன்னு எனக்கு பின்னாடியே பேசுனாங்க. இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். அவங்களுக்கே ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சுதான் இவங்க அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதனால அப்படி பேசியிருக்க கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். சரின்னு நான் ஊருக்கே திருப்பி வந்துட்டேன். நான் ஊருக்கு வந்த அப்புறம் சித்தி சித்தப்பாவை கூட்டிட்டு சாமி பார்க்க போயிருக்காங்க. அங்க அந்த சாமி சொல்லியிருக்காரு, அவன் பிள்ளைக்காக அவன் வந்திருக்கான் துணையா அப்படின்னு. அன்னைக்கு நைட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லாம தூங்கிட்டான். அதாவது இவர் திருப்பி ஊருக்கு வந்தாங்களா, அப்போ நெக்ஸ்ட் டே கனவுல அம்மா வந்தாங்க. உனக்கு இங்க இருக்க கஷ்டமா இருக்குல்ல, வந்துடுறியா என் கூட அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் கரெக்டா டைமு 1:30 கனவு வந்தோன்னு முழிச்சிட்டேன். அம்மாச்சிட்ட சொன்னேன். அப்பவே அம்மாச்சி இருந்தவனை எடுத்துக்கிட்ட அண்ணாவை சொன்னாங்க, இப்போ உன்னையும் கூப்பிடுறாளான்னு போய் பூஜை ரூம்ல இருந்த விபூதியை பூசி விட்டாங்க. நெக்ஸ்ட் டே வயசான பாட்டி ஒருத்தவங்க சாமி பார்ப்பாங்க. அவங்க கிட்ட அம்மாச்சி கூட்டிட்டு போனாங்க. எனக்கு விபூதி பூசி விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. அம்மாச்சிட்ட சொல்லியிருக்காங்க, எங்க அம்மா என்னையும் எடுத்துக்க பாக்குதான், அதுக்கு அப்பா ஒத்துக்கலையா. அண்ணன் வந்ததுக்கு ரீசன் அவன் சீரியஸா இருக்கும் போது அவனை நான் போய் ஹாஸ்பிட்டல்ல பார்க்காததுதான் ரீசன் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன விஷயம்னா,
இவங்க அண்ணன் சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது இவங்க எப்பயும் பார்க்கல, அதனால் அந்த பாத்ரூம் கிட்ட வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவனுக்கு துணையாக இருக்கிறது கருப்புசாமி தான். அங்கே கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. கருப்புசாமி கோவிலுக்கு போகணும். அந்த சாமி அடிக்கு சாமி வந்து சாமி ஆடினா சாமிக்கு பூஜை பண்ணுறவர். இவன் என் பிள்ளை ஒன்றும் ஆகாது, போ நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. ஒரு கயிறு கட்டி விட்டாங்க. அப்போலேருந்து பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. இந்த 1 மந்த்தாக அகெயின் சேம் ப்ராப்ளம். 12:45 டு 1:30 முடிச்சிருவேன். நான் இப்போ இருக்கிறது சென்னையில் ஒரு ஸ்வீட் கம்பெனியில். ஸோ செயின், ரிங்கு, கயிறு எதுவும் அலவுட் இல்லை. அதாவது அவங்க வந்துட்டு ஒரு ஸ்வீட் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. சில கம்பெனியில் பார்த்திங்கன்னா நம்ம ஜுவல்ஸ் இல்லை கயிறு இல்லை வளையல் எதுவுமே போட்டிருக்க கூட கழட்ட சொல்லுவாங்க. அதனால் அவங்கள கழட்ட சொல்லிட்டாங்க. அன்டைமில் முழிப்பு வரும்போதெல்லாம் ஒரு பயமும் இருக்கும். அவ்வளோ தாங்க. இது எப்படி சொல்கிறது, இது கோஸ்ட் ஸ்டாரின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு முன்னுக்கு எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நானும் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒரு ஆளோட உயிர் போகிறது, அது வந்துட்டு சில வீட்டில் சில விஷயம் இருக்கும். அது வந்துட்டு நல்லா நம்ம யோசித்து தேடி பார்த்தா தான் நம்மளுக்கு அந்த விஷயம் தெரியும். ஆனால் இது வந்துட்டு எப்படி சொல்கிறது, பயம் கலந்து ஒரு எமோஷ்னலும் இருக்கும். என்னடா இது அப்படின்னு எனக்கு ரொம்ப கவலையாக தான் இருந்துச்சு இந்த கதையை கேட்கும் போது. ஒரு ஆளுக்கு இவ்வளோ விஷயம் நடந்திருக்கணுமா, எப்படி சொல்கிறது, ஒரு பாவமாக தான் இருந்துச்சு எனக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்கணுமா அப்படின்னு. உங்களுக்கும் ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த சாமிலாம் ஒரு விஷயம் இல்லை நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்லாம் சும்மா விட்டுறாதீங்க. நீங்களும் தயவு செஞ்சு போய் பாருங்கள் கண்டிப்பாக. ஓகே, கதை சொன்ன உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கடைசி வரைக்கும் நல்லா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு லைஃப் கண்டிப்பாக நல்லா போகும்னு நான் வேண்டிக்கிறேன். யாருக்கும் இந்த மாதிரி கதைலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து என்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்கும் அந்த கதையை நான் சொல்கிறேன். எனக்கு இந்த கதையை சொன்னனால கொஞ்சம் ஒரு மாதிரி சோகமாக இருக்குது, அதெல்லாம் ஒரு பாட்டு இருக்கட்டும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். இவ்வளோதான் இந்த கதை. பாய் பாய்.